வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ப்ளஸ் டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப கசப்பாக மாறிடும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த குழம்புல சாப்பிடும்போது அந்த பூண்டோட டேஸ்ட்டே இன்னும் நல்லா தனியாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது குக் ஆகணும். அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியும் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுலேயே நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணி வதக்க போகிறோம். தனியாக நம்ம வதக்கி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம். கத்திரிக்காயோட காம்பு தின்னாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணாமையே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயோட கலர் மாறி அது நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் அது எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தான் நான் எடுத்திருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப புளி அதிகமாக இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா 2 தக்காளி நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சாதாரணமான மிளகாய் தூள் தான், சாம்பார் பொடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உப்பையும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரொம்ப திக்காயிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் போய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்போட ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எண்ணெய் கத்திரிக்காயோட ரெசிபி மாதிரி தான். ஆனால் அதில் கத்திரிக்காவை நம்ம தனியாக வதக்கிப்போம். பட் இதில் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்குறோம். ஸோ அதோட டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இது ஒரு அரை மூடி தேங்காய் விடமும் கம்மியான அளவு தான். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த மசாலாவுக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் குழம்பு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அப்புறமா கத்திரிக்காவும் நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ ஒரு 10-12 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட ரொம்பவே சுவையான ப்ளஸ் சிம்பிளான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரொம்ப கம்மியான அளவில் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மசாலாமே ரொம்ப கம்மியாக சிம்பிளான மசாலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.